ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 12ஆம் தேதி நடைபெறவுள்ள கிராம உதவியாளர் பணிக்கான எழுத்துத் தேர்வு. முறையற்ற வழிமுறைகளை பின்பற்றினால் காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. நல்லவாடு கிராமத்தைச் சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம். தவளக்குப்பம் காவல் நிலையம் முன்பு மீனவர்கள் திடீர் சாலை மறியலால் போக்குவரத்து பாதிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை 16ஆம் தேதி தொடங்க வாய்ப்பு. தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல். அதிகம் சம்பாதிக்கும் ஆசையில் ஆன்லைனில் முதலீடு செய்த பெண்ணிடம் மோசடி. சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கிராம உதவியாளர் பணிக்கான எழுத்துத் தேர்வு 81 மையங்களில் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி அரசு தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி பங்கஜ்குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் காலியாக உள்ள கிராம உதவியாளர், பல்நோக்கு உதவியாளர் என மொத்தம் 63 பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதற்காக புதுச்சேரி, காரைக்கால், மாகி மற்றும் ஏனாம் பகுதிகளில் 81 தேர்வு மையங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும், இத்தேர்வு எழுத 29,778 பேர் விண்ணப்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தேர்வு காலை 10 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை நடைபெறும் என்றும், விண்ணப்பதாரர்கள் நுழைவு சீட்டில் குறிப்பிட்டுள்ள தேர்வு மையத்தில் மட்டுமே தேர்வெழுத அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். நுழைவு சீட்டில் பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்தை உரிய இடத்தில் ஒட்டி கையொப்பமிட்டு எடுத்து வர வேண்டும் என்றும், ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம், பாஸ்போர்ட், பான் கார்டு இவற்றில் ஏதாவது ஒன்றின் அசலை கொண்டு வர வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தேர்வு மையத்தின் நுழைவு வாயில் காலை 9:30 மணிக்கு மூடப்படும் என்றும், அதன் பிறகு வருவோர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். தேர்வர்கள் கருப்பு வண்ண பால் பாயிண்ட் பேனா, நுழைவு சீட்டு மற்றும் அசல் அடையாள அட்டை மட்டுமே தேர்வு மையத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றும், கைப்பை, செல்போன், எலக்ட்ரானிக் சாதனங்கள் எடுத்து வர அனுமதி கிடையாது என்றும் தெரிவித்துள்ளார். தேர்வு மையங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது என்றும், தேர்வின் போது முறையற்ற வழிமுறைகளை பின்பற்றுவது கண்டறியப்பட்டால் அவர்கள் மீது காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நல்லவாடு கிராம மீனவர்கள் தவளக்குப்பம் காவல் நிலையம் முன்பு திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தவளக்குப்பம் அடுத்த நல்லவாடு தெற்கு மற்றும் வடக்கு என 2 பஞ்சாயத்துகள் செயல்பட்டு வருகிறது. அப்பகுதியில் உள்ள தில்லையம்மன் கோவில் திருவிழாவை 2 பஞ்சாயத்து மீனவர்கள் கடந்த 70 ஆண்டுகளாக ஒற்றுமையாக நடத்தி வந்தனர். இந்நிலையில் இந்த ஆண்டு திருவிழாவை 2 பஞ்சாயத்தினர் தனித்தனியே நடத்தினர். இதிலிருந்து பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நல்லவாடு வடக்கு பகுதியைச் சேர்ந்த நடராஜன் என்பவரின் படகு இன்ஜின் மீது மண் அள்ளி போட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அவர் தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். அதன் பேரில் உதவி காவல் ஆய்வாளர் ஜெயகுருநாதன் வழக்கு பதிவு செய்து நல்லவாடு பகுதியைச் சேர்ந்த கார்தீபன், விஜி, சபரி ஆகியோரை கைது செய்தார். இதனால் ஆத்திரமடைந்த மீனவர்கள் தவளக்குப்பம் காவல் நிலையம் முன்பு குவிந்து 3 பேர் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவர்களை கைது செய்ததைக் கண்டித்து மீனவர்கள் காவல் நிலையம் முன்பு திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அவரிடம் காவல் கண்காணிப்பாளர் செல்வம், காவல் ஆய்வாளர் ஆறுமுகம் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன்பின் போராட்டத்தை கைவிட்டு அவர்கள் கலைந்து சென்றனர். இதனால் கடலூர் புதுச்சேரி சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதுடன் பதற்றமான சூழ்நிலை காணப்பட்டது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை 16ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் 11ஆம் தேதி இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்க இருப்பது தொடர்பான முன்கூட்டிய வானிலை குறித்த அறிவிப்பை தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் அமுதா வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், தென்மேற்கு பருவமழை 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதிக்குள்
இந்திய பகுதிகளிலிருந்து விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும், அதே சமயம் வளிமண்டல கீழடுக்கில் மேற்கு திசை காற்று வீசுகிறது என்றும், அது கிழக்கு வடகிழக்கு காற்றாக வீசும்போது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்றும் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் வருகிற 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதிக்குள் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்றும், கடந்த 15 ஆண்டுகளில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் பெரும்பாலான ஆண்டுகள் இயல்பை விட அதிகமாகவும் 2 ஆண்டுகள் இயல்பை விட குறைவாகவும் பெய்திருப்பதாக கூறியுள்ளார். தமிழகத்தின் வட மாவட்டங்களில் இயல்பாகவும் இயல்பை விட அதிகமாகவும் பெய்ய வாய்ப்புள்ளது என்றும், தென் மாவட்டங்களில் இயல்பாகவும் இயல்பை விட குறைவாகவும் பதிவாக வாய்ப்புள்ளதாக அவர் கூறியுள்ளார். வட தமிழக கடலோரம், வடக்கு ஆந்திரா மற்றும் அதையொட்டியுள்ள பகுதிகளிலும் நிலவும் 2 வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தாழ்வு பகுதி இருக்கும்போது 20 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவித்துள்ளார். அதற்கேற்ற முன்னேற்பாடுகளை செய்வது அவசியம் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டையைச் சேர்ந்த பெண் அதிகம் சம்பாதிக்கும் ஆசையில் ஆன்லைனில் முதலீடு செய்து மோசடி செய்யப்பட்டது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரின் செல்போன் எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்று வந்தது. அதில் ஆன்லைன் வர்த்தகம் மூலம் அதிகம் சம்பாதிக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. குறுகிய காலத்தில் அதிகம் சம்பாதிக்க ஆசைப்பட்ட அவர் உண்மை என்று நினைத்து அதற்கு சம்மதம் தெரிவித்தார். உடனே எதிர்முனையில் பேசிய மர்ம நபர் ஆன்லைன் வர்த்தகம் செய்வதற்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியுள்ளார். அதன் பேரில் பல்வேறு தவணைகளாக 53,600 ரூபாயை ஆன்லைனில் அவர் முதலீடு செய்தார். இதன் மூலம் கிடைத்த லாபத்தை தனது வங்கி கணக்கிற்கு மாற்ற முயற்சி செய்தார். ஆனால் முடியவில்லை. இதனால் தான் மோசடி செய்யப்பட்டதை உணர்ந்த அவர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதேபோல் சாரம் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரிடம் 12,150 ரூபாயும், உருளையன்பேட்டையைச் சேர்ந்தவரிடம் 19,000 ரூபாயும், காலாப்பட்டையைச் சேர்ந்தவரிடம் 4,000 ரூபாய் ஆன்லைன் மூலம் இழந்துள்ளனர். கடந்த 2 நாட்களில் மட்டும் 4 பேரிடம் 88,750 ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற போஷ்மா 2025 விழாவில் கருவுற்ற தாய்மார்களுக்கு வளைகாப்பு விழா நடைபெற்றதுடன் அவர்களுக்கு சத்துணவு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் திட்டம் 5 மண்டலம் 2 போஷன்மா 2025 விழா வள்ளலார் சுவாமிகள் சன்னதியில் கொண்டாடப்பட்டது. இதில் சத்துணவு பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பலவிதமான சத்துணவுகள் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களால் செய்யப்பட்டு சுவைப்பதற்காக வைக்கப்பட்டது. மற்றும் ஊட்டச்சத்து மிக்க பழங்கள், காய்கறிகள் அனைத்தும் விழிப்புணர்வுக்காக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. முதலியார்பேட்டை பகுதியில் உள்ள கருவுற்ற தாய்மார்களுக்கு வளைகாப்பு விழாவும் அங்கன்வாடி ஊழியர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த விழாவில் திட்டம் 5 குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரி பாலாஜி, முதலியார்பேட்டை ஆரம்ப சுகாதார மைய மருத்துவ அதிகாரி பாலாஜி, ஜாக்குலின் ஷீலா, மகாலட்சுமி, ராணி, சரண்யா, மண்டல தலைவிகள் மாணிக்கம்மாள், அனுசியா, தமிழரசி, அங்கன்வாடி ஊழியர்கள், உதவியாளர்கள் மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பொதுநல அமைப்புகளின் சார்பில் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவனரும் சட்டமன்ற உறுப்பினருமான நேரு தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி பொதுநல அமைப்புகளின் சார்பில் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவனரும் சட்டமன்ற உறுப்பினருமான நேரு தலைமையில் புதுச்சேரியில் நடைபெறும் அசாதாரண அரசியல் சூழ்நிலை தொடர்பான கலந்தாய்வு கூட்டம் திராவிடர் விடுதலைக் கழகம் மற்றும் தோழமை கூடல் அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் சமூக நல அமைப்பு தலைவர்கள் பலர் கருத்துக்களை முன்வைத்தனர். நிகழ்ச்சியில் மாநில தகுதி, புறவழிச்சாலை, சுங்கவரி கட்டணம் மற்றும் புதுச்சேரியில் நடக்கக்கூடிய அசாதாரண அரசியல் சூழ்நிலைகள் போன்ற கருத்துக்கள் விவாதிக்கப்பட்டன. முதன்மையாக புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட கண்மூடித்தனமான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. ஜனநாயக வழியில் போராடிய மாணவர்கள் மீது போட்ட வழக்கை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். பல்கலைக்கழக மானியக் குழு 2015 விதிகளின்படி பாலியல் புகார்களை முறையாக விசாரிக்க உடனடியாக குழு அமைத்திட வேண்டும். மாணவர்களின் மீது
மனிதாபிமானம் இல்லாமல் தாக்குதல் நடத்திய காவலர்கள் மீது அரசு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுச்சேரி பல்கலைக்கழகம் மற்றும் காரைக்கால் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெறுவதாக கூறப்படும் பாலியல் குற்றச்சாட்டுகள் மீது புதுச்சேரி ஆளுநர் உரிய விசாரணை நடத்திட வேண்டும் என்ற பல்வேறு தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. தமிழர் களம் அழகர், மீனவர் விடுதலை வேங்கைகள் மலையாளத்தான், தலித் மக்கள் பாதுகாப்பு பிரகாஷ் ராஜா, மாணவர் கூட்டமைப்பு சாமிநாதன், மாணவர் பெற்றோர் சங்க நாராயணசாமி மற்றும் பல்வேறு அமைப்பு தலைவர்கள், நிர்வாகிகள் பலர் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி போக்குவரத்து துறை சார்பில் வருகிற 16ஆம் தேதி வாகன ஃபேன்சி எண்கள் ஏலம் நடத்த உள்ளதாக துறை ஆணையர் சிவக்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு போக்குவரத்து துறை ஆணையர் சிவக்குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி போக்குவரத்து துறையின் PY05 AB வரிசையில் உள்ள எண்கள் வருகிற 16ஆம் தேதி காலை 11 மணி முதல் மாலை 4:30 மணி வரையில் ஏலமிட உள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த ஏலத்தில் பங்கு பெறுவதற்கு தேவையான பெயர் மற்றும் கடவுச்சொல்லை parivihan.gov.in fancy என்ற இணையதளத்தில் நியூ பப்ளிக் யூசர் மூலமாக வருகிற 15ஆம் தேதிக்குள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். பதிவு செய்தவர்கள் தங்களுக்கு தேவையான எண்களை தேர்வு செய்து அதற்கான அடிப்படை தொகையை செலுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இவர்கள் மட்டும் வருகிற 16ஆம் தேதி காலை 11 மணி முதல் மாலை 4:30 மணி வரை நடைபெறும் ஏலத்தில் பங்கு பெறலாம் என்றும் கூறியுள்ளார். இந்த முறையில் பங்கு பெற விரும்பும் பொதுமக்கள் அதற்கான வழிமுறைகள் மற்றும் ஏல நிபந்தனைகளை transport.py.gov.in என்ற இணையதள முகவரியில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். குறிப்பிட்ட எண்ணை முன்பதிவு செய்த நாளிலிருந்து 90 நாட்களுக்குள் பதிவு செய்ய தவறினால் அந்த முன்பதிவு செயலிழந்துவிடும் என்றும் தெரிவித்துள்ளார். அனைத்து தரப்பு மக்களுக்கும் உயர்தர மருத்துவ சேவையை வழங்கும் நிறுவனமாக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை தேர்வு செய்யப்பட்டு டெல்லியில் நடைபெற்ற விழாவில் சுகாதார சேவை விருது வழங்கப்பட்டுள்ளது. புதுடெல்லியில் இந்திய தொழிற்சங்கங்கள் மற்றும் வர்த்தக அமைப்புகளின் கூட்டமைப்பு 2025ஆம் ஆண்டிற்கான சுகாதார சேவை மற்றும் பராமரிப்பு விருதுகளை வழங்கியது. இந்த ஆண்டு நோயாளி பராமரிப்பு மற்றும் நோய் சிகிச்சை வழங்குதலில் அரசு துறையில் சிறந்த நிறுவனமாக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான விருதை ஜிப்மர் கண் மருத்துவத்துறை டாக்டர் ரமேஷ் பாபு ஜிப்மர் மருத்துவமனை சார்பில் பெற்றுக் கொண்டார். ஜிப்மரின் மருத்துவ சேவையின் தரம், நவீனத்துவம் மற்றும் அளவீட்டை முன்னிறுத்தி நாட்டின் முன்னணி மருத்துவ நிறுவனமாகவும் ஒருங்கிணைந்த சமத்துவமான உயர்தர மருத்துவ சேவையை அனைத்து தரப்பு மக்களுக்கும் வழங்கும் நிறுவனமாகவும் விளங்குவதை அங்கீகரித்து இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,390 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,840 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி